டெப்டி சிஎம் வந்து 100% அதை வந்து நான் முழுசாக பண்ணி தரேன்னு சொல்லி உறுதியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு வாடகை கொடுக்கணும். சட்டப்படினாக்கா இன்றைக்கி எல்லோருடைய நம்ம ஹெச்ஆர்எஸ்க்கு வாடகை கொடுக்கணும். இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு வரையில் ஆரம்பிச்சு உங்களுக்குலாம் விஷயம் தெரியாது நண்பர்கள். அந்த ஹாக்கி போட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேடியம் அறிவிப்பு வந்த பிறகு சட்டமன்றத்தில் இதுக்காக பேசி இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே போட வேண்டும். இப்போதான் சொல்கிறேன் வீரமணி, நானும் அவர்கிட்ட கேட்கல. சரி, சின்ன சின்ன விஷயம்லாம் அங்கே ஐபாக் ஒரு வருஷம் ஓரளவுக்கு அப்படியே போய் சேர்ந்துட்டு இருக்கு, நல்லா இருக்குது, எங்கே இல்லைன்றாங்க கொடுக்கலான்ற ஐடியா இல்லை. அப்படியே சுற்றி இடம் பார்க்கும்போது கடைசியில் எங்கே கிடச்சி அதெல்லாம் இது ஒண்டி தான். நீ எல்லாமே இவருக்கு கிடச்சி நினச்சிட்டு போகிறீங்க, இடையில அதனால தான் இங்கே கொடுத்துட்டோம். அதனால் ஒரு லக்கு இருக்கு. ஆகவே இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு திறல் இதில் அமைய இருக்கிறது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த மாதிரி பாக்ஸிங் தனியாக ஏசி ரூம்லாம் போட போகிறாங்க, நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஆகவே இந்த விளையாட்டு திறல் என்பது இளைஞர்களை ஊக்குவிப்பது, தவறான பாதைகளில் செல்வதை தடுப்பது, இப்படி எப்படி நம்முடைய இளைஞர் நலம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இந்த விளையாட்டுத்துறையை எப்படி மேம்பாடு செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன்மை துறையாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்து பணியாற்றி வருகிறார்களோ அத்தனை முயற்சியும் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தில் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வாங்க. விளையாட்டு மேம்பாடு வந்து இது வரைக்கும் வந்து நம்மால் தான் மிஞ்ச முடியும்னு சொல்லிட்டு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். ஆகவே நம்மை பஞ்சுவதற்கு நம்மை தவிர எவனாலும் முடியாது. ஆகவே நம்ம செய்த பணிகளை இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக முந்திக் கொண்டு செய்கிற பணிகள் நிறைய ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விளையாட்டு மேம்பாடு என்பது தமிழ்நாட்டில் சிறந்து விளங்குகிறது. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி இருக்கிறேன். அதே போன்று இன்றைக்கு கோவரிவரில் 2 பாலங்கள் கட்டி ஒரு பாலத்தை துணை முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாங்க. டிசம்பர் ஜனவரிக்குள்ளே அந்த 2 4 வழி பாதை பாலமும் முடிஞ்சிடும் ராஜா, முடிஞ்சிடும். அந்த பணியும் இன்றைக்கி முடிக்கப்பட்டு இன்றைக்கி நடைபெற இருக்கிறது, முடிய போது அதையும் திறந்து வைக்கிற ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கணும். நாங்களாம் ஆசைப்பட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதற்கான முன்னெடுப்புகளை நான்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் முதலமைச்சர் வச்சே திறக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் எம்எல்ஏ போயிட்டு என்ன கேஸ் என்று யாரும் கேட்க முடியாது. நம்மளை என்ன பண்ணி கேசிங்க நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர்களுடைய அவருடைய வழிகாட்டுதலில் சிறப்பான முன்னெடுப்புகள் நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. அது பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும் சரி, வேறு என்ன திட்டமாக இருந்தாலும் எல்லா துறை சார்ந்தும் அத்தனை முயற்சி நம்முடைய கழக தோழர்கள் நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய இன்றைக்கு 2வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் ஆட்சி அமைக்கிற நிலைப்பாடு வர இருக்கிறது. அதற்காக அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு இந்த மினி ஸ்டேடியம் அமைப்பதற்காக உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போன்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் TR பாலு அவர்களுக்கும் அதே போன்று மண்டல குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய இதயமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. மழை எப்படி வந்துடுறா?